இதனால நான் அசிங்கப்பட்டுருவேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? எப்படி இப்படி வெக்கமில்லாம பேசுறீங்க? சீமானுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கை 12 வாரங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. நீங்க இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கு விசாரிச்சா அது முழுக்க போய் அவதூறு தான் வந்து முடியும். அவங்க கெட்டவரடி திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பலி இழிவுதான். இதை நம்பினா நான் தானே. நீங்க முதல் குற்றச்சாட்டுலயே சொல்லணும் 6 மாச காலம் தான் 2 பேருக்கும் எங்களுக்கு பழக்கம் இருந்த காலங்கள். அதுல 7 முறை நான் கருக்கலைச்சம்னு சொல்றீங்க. 6 மாசத்துல 7 முறை கருக்கலைச்சலாம் நான் வந்து எப்படி சொல்றது, அரிதினும் அரிதான அவதார பிறவியா தான் இருக்கணும். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன நம்ப மாதிரி இருக்குதான், நம்பக்கூடியதா இருக்குன்னு கேட்கணும். யாரும் கேட்கல. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி எங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். நடிகை நான் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பேட்டியில சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது நான் வந்து இவங்க சொல்ற மாதிரி காதலிச்சு சுற்றி அந்த பேருந்து நிலையத்திலையும் கல்லூரி வளாகத்திலையும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை. அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. அடிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறேன். நான் வந்து எப்படி இந்த வேலையை செய்துட்டு இருக்கேன். இப்போ வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க 6 மாசம் தான் பேசிட்டு இருந்தோம், எங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பேர் தான் போட்டு திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. மொத்தமாவே ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு 6-7 மாசம் தான் பேசி இருப்போம். காதலா கன்றாவியா எங்க ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன், நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். ஒரே நேரத்துல பழைய சொத்தையும் திம்பா சுடு சொத்தையும். இப்ப இந்த இடைக்கால தடையை நான் வந்து வரவேற்கிறேன். மறுபடி மேலதிகமா நாங்க எப்படி நகரணுமோ சட்டப்படி அதை இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? காலை கிடைக்க மாதிரி காயடிச்சு விட்ட. இருதரப்பும் உடன்பாடு காண்பதற்கு வந்து ஒரு 12 வாரம் கொடுத்திருக்காங்க. அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா? இல்ல, இந்த உடன்பாடுன்னா என்ன உடன்பாடு? கிரி சமாளிடா சமாளி. அடிப்படையில இத 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிபதியை கோட் பண்றாங்க. வாய்ப்பு இருக்கான? அதுக்கு வாய்ப்பு இல்ல, அது தேவையும் இல்லை. அதை போய் பேசிக்கொண்டு நடிகை தரப்புடன் செட்டில்மெண்ட் ஏற்பாட முயற்சி செய்து வருகிறேன் என்றும் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. சீமான் தரப்பில் வாதிடப்பட்ட போது தாங்கள் செட்டில்மெண்ட்டுக்காக தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறோம் என்று சீமான் தரப்பு தெரிவித்ததை அடுத்து உடனடியாக நீதிபதிகள் தரப்பில் இருவரும் 2 மாதங்களுக்குள் உடன்பாடு, இழப்பீடு, சமரசம், பேச்சுவார்த்தை அடிப்படையில் இந்த முடிவை எட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கி இருக்கிறது. ரேப் பண்ணதுக்காக 2000 ரூபாய் அபராதம் கட்ட போறீங்க? இல்ல, போன பஞ்சாயத்திலே முன் பணமா 2000 ரூபாய் கட்டியாச்சு. அடடா, அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, தொடர்ந்து ரேப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மைனர் குஞ்சினா ஊரே நடுங்குது. அப்ப நீதிமன்றத்துல தான் நம்ம போய் சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்க விசாரிக்கணுங்கிறது வந்து எப்போ இதுல விசாரிக்க ஒண்ணும் இல்ல, பார்த்தாலே தெரியுது. இந்த தடையை நான் வரவேற்கிறேன். திருப்பி இந்த வழக்கு முற்று முழுதா அழிக்கத்தான் நாங்க முயற்சி பண்ணுவோம். எனக்கு எப்பவுமே சங்கடம், விசாரிச்சாலுமே நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். அப்புறம் என்ன இன்னைக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிற? நீங்க வந்தா ஆனால் இது எதுவுமே இல்லாம நடக்குது. எனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்திய நிலத்தில் இனி எந்த மகனுக்கும் வரக்கூடாது. நீதான் அந்த நல்ல பையனா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பாலியல் குற்றவாளி சீமானை தப்ப விடாதே என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்ட சுவரொட்டிகள் சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ளன. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கு போஸ்டர் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க? உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன். இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.